வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ மகா பாயாசம் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டேயுமே கொடுக்குறாங்க. காயத்ரி கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து போய்ட்டு அனாமிகாக்கு விஜய்க்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ராஜலக்ஷ்மி கிட்ட கொடுக்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்டு அப்படியே ஓரமாக வைக்கிறாங்க. நல்லா இருக்குது பாயாசம், சூப்பராக இருக்குது மகா. இங்கே பாரு, பால் பாயாசம் செய்யறதுக்கு கூட ஒரு பெரிய கலை தான் தெரியுமா. மனசு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் பாயாசம் டேஸ்ட்டாக வரும். சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே காயத்ரி கிட்ட கேட்குறாங்க சித்ராதேவி. ஆமாம், நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற? ஓ, புது மருமக வந்தவொடனே உனக்கு பழைய மருமக வேண்டாமல் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாரு, நீ பேசுகிறது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பேசிகிட்ருக்க? உன்னோட மருமக வந்தால் வீட்டில் இருக்க மருமகளோட அக்கா தங்கச்சி மாதிரி பழகணும்னு நீ தான் சொல்லி கொடுக்கணும். ஆனால் நீயே இப்படி பேசிகிட்ருக்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நல்லா இருக்குது பாயாசம், குடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்காங்க. சூர்யா வாங்குறாரு. சூப்பராக இருக்குது பாயாசம், நல்லா இருக்குது, அமிர்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், பாயாசம் சூப்பராக இருக்குது அப்படின்னு குடிக்கிறாரு. ராஜலக்ஷ்மி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அம்மா குடிங்கம்மா, சூப்பராக இருக்குமா, நான் தரேன்ல நீங்கள் குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சூர்யா அதே மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அடுத்தது காயத்ரி கிட்ட போய் கொடுக்குறாரு. அவங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாரும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளே அனாமிகாவும் எடுத்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பாயாசம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஒரு உள்ள சூர்யா இருக்கார். விஜய் போய் பேசுகிறாரு. அண்ணா அவங்ககிட்ட ஒன்று பேசணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு விஜய், என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் தெரியும், தாத்தா பாட்டிக்கிட்ட போய் நீ சொல்லலாம்ல. நான் போய் என்ன சொல்ல முடியும்? இல்லை, நானும் அனாமிகாவும் ஒரே ரூமில் இருக்கோம், ஆனால் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்காக எல்லாரும் சேர்ந்து ஹாலில் படுக்கலான்னு பெட்டு போட்டுட்ருக்காங்க, நீ என்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, போ அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. ஹாலில் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த ஹாலில் படுக்கணுமா, எனக்கு ஒரே போர் அடிக்குமே அப்படின்னு சித்ராதேவி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. எல்லாரும் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பாட்டு பாடி அப்படி நீ கப்பு வாங்கிட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, வேற ஒரு கேம் விளாட்லாம், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு வராங்க. அதில் எல்லா சீட்டோட எல்லாரோட பேர் எல்லாமே எழுதி போடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த சீட்டில் யார் பேர் வருதோ அவங்க யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கடவுளே, இது மூலயமா அக்கா நல்லா இருக்கணும், ஆனால் அத்தைக்கு ஒரு பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எல்லாரோட நேமும் எழுதி போடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, பாட்டியோட நேம் வருது. உங்களோட காதல் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா, இவர் பொண்ணு பார்க்க வந்தார், ஆனால் இவங்க அண்ணனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கடைசியில் இவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சரி சரி, அடுத்தது அதே மாதிரி எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யான்ற பேர் வருது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக ஒரு பொண்ணோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த பொண்ணு உங்களை திரும்பி கூட பார்க்கல. அந்த பொண்ணை உங்களை லவ் பண்ண வைக்கணும், அதுதான் டாஸ்க் அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மகா நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. மகா கிட்ட நிற்கிறாங்க. இங்கே பாரு, அவர் என்ன சொன்னாலும் நீ நோ சொல்லணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சும்மாலாம் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, முத்தம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதே மாதிரி சூர்யா நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே ராஜலக்ஷ்மிக்கெலாம் பயங்கரமாக கோவம் வருது, அனாமிகாவுக்கும் கோவம் வருது. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ கொடுக்குறாரு. மகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து ஐஸ்வர்யா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சித்ராதேவிக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது.